அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கழகத்தினுடைய மூத்த முன்னோடி இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் கட்சியில் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியலை. நான் வேறு யாரையும் சொல்லலை, செங்கோட்டையனை தான் சொல்கிறேன். நீ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற நாளில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தவர் செங்கோட்டையன் தான். இன்றைக்கி பொதுச் செயலாளர் வர்றதுக்கு அவருக்கு தேவையான வேலைகளையும் செஞ்சு கொடுத்தவரும் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து ஆட்கள். அவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இருந்து மந்திரியாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வியூகங்கள் வகுப்பாளராக இருந்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் செங்கோட்டையன் இருப்பார். அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருந்தார். அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னாடி கட்சியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கூவத்தூரில் மிகப்பெரிய அளவில் கூத்துக்கள்லாம் நடந்தது. அப்போ முதலமைச்சராக வர்றதுக்கு முதல் தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் சீனியராக இருந்தாலும் கையில் செல்வாக்கு இல்லை, செல்வம் இல்லை. அதனால் அந்த வாய்ப்பு அவரை விட்டு போயிடுச்சு. அப்போ எல்லா எம்எல்ஏக்களையும் நம்மளை தேர்ந்தெடுக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சணும் இல்லையா? பல எம்எல்ஏக்கள்லாம் நம்மளை ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காங்கன்னா சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டாங்கள்ல. இப்போ அம்மா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு அம்மா நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேறு யாரையாவது சொல்ல சொன்னால் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செல்வாக்கு இல்லாட்டாலும் செல்வம் நிறையா இருந்தது. அதனால் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு அவர் முதலமைச்சராக வந்துட்டார். பொதுச் செயலாளர் வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டு அதுக்கும் தேவையான உதவிகளை செங்கோட்டையன் செஞ்சார். எடப்பாடி பழனிசாமிக்காக செங்கோட்டையன் நிறையா செஞ்சுருக்கார். நம்ம மீடியாக்களில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நம்ம பார்க்குறோம், பத்திரிகையிலையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறையா செஞ்சுருக்கார். எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இருக்கும்போது செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர். ஏதோ ஒரு கொலை வழக்கில் அவரை தப்பிக்க வச்சதே செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்லி பல பேர் மீடியாக்களில் பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை ஏன் ஓரங்கட்டுறாரு அப்படின்னா இணைப்பை வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இணைப்பு அப்படின்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்க மாட்டார். அந்த இணைப்புங்கிற பேச்சு இடமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவர். அவர்கிட்ட போய் நீங்கள் இணைப்பை பற்றி பேசினா விடுவாரா? அவன் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவர் கட்சியில் சீனியராக இருக்காரு, இவர் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஆட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் நம்ம கட்சியிலேருந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அரசியலை எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவர் மூலம் நம்ம நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடியோட ஆசை. கோவைக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா அந்த இடத்துல எஸ்பி வேலுமணி இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கே மரியாதை. ஏன்னா இங்கே ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் எஸ்பி வேலுமணி தான். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவங்க பூரா ஓரங்கட்டுற நிலைமைக்கு வந்துட்டார். அந்த நிலைமை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவுடைய மூத்த முன்னோடிகள் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்க எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கிறது தான் ஒரே குறியாக இருக்கார். கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாருன்னா அந்த யோசனையை கைவிட்டார். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நாம் பொதுச் செயலாளர் இருக்கோமே அதுதாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி செங்கோட்டையன் ஓரங்கட்டுற மாதிரி தெரியுது. நன்றி, வணக்கம்.